நான் என்ன சாரி போட்டாலும் நயன்தாரா போட்ட மாதிரியே போட்டிருக்கேடி அந்த ஒரு தெரியாம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கு சிட்டிக்குள்ள இருக்கும்போது. திருச்சியில ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு சீன்ல ஒரு 300-400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்துட்டே இருக்கும். எல்லா சீன்லும் கூட்டம் இல்லாத சீனே கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம இங்க என்ன எப்படின்னா அந்த கோஆர்டினேட்டர் இருக்கும், கூட்டிட்டு வந்துட்டு டிஃப்ரெண்டா மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட் ஆக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படி ஒரு ஸ்ட்ரீம் லைனா ஒரு சிட்டி ஃபேஸ் வந்துடுச்சு. ஆனா ட்ரிச்சியில ரொம்ப ரியலான ஹியூமன் பீயிங்ஸை பார்த்த மாதிரி அங்க இருக்கிற ஜாக்கெட் சாரி எல்லாமே ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கு. எல்லாமே இன்க்ளூடிங் கலர்ஸ். யாருமே இப்போ நான் என்ன சாரி போட்டாலும் நயன்தாரா போட்ட மாதிரியே போட்டிருக்கேடி அந்த ஒரு தெரியாம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கு சிட்டிக்குள்ள இருக்கும்போது. ஆனா அங்க இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, அந்த ஓன் ஆத்தென்டிசிட்டி இயல்பா வரும். அது பயங்கரமா இருக்காது. ஒவ்வொரு ஃபேஸ்லும் பயங்கர டெக்ஸ்டர், அந்த ஃபேஸஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம ஃபிலிம்ல பயங்கரமா ஒவ்வொரு இதுலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியவே தெரியாது. பயங்கர ஹாப்பியா இருந்தது. அது நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம கூட அது நடிக்கிற மாதிரி இல்ல, அந்த ஆக்சுவலா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி. இன்னொன்னு சில விஷயங்கள் டேரக்டருக்கு வந்து வேணுக்குன்னு அங்கே போறது இல்லை. இப்போ இங்க இருந்தா சென்னையில் இருக்க நம்ம ஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ அது நல்லா தான் இருக்கு. அதை தாண்டி அவங்க வந்து அந்த இடம் இருக்க லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது இயக்குனருக்கு கதை சார்ந்து அவங்களுக்கு அது கரெக்டாக தோணுதவங்க, அதனால அவங்க அங்கே போய் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படின்னப்ப அதை தாண்டி திருப்பி ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கே வைக்கிறப்ப அவங்க சில முகங்கள் அவங்க எதிர்பார்க்கும் முகங்கள் அங்கே அமையுது. அதனால அவங்க அங்கே பண்ண வேண்டிய சூழல் இருக்குது.